சிலக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, மீண்டும் ஒரு அசுர வேட்டைக்கு தயாரான தனுஷ். இயக்குனர் யாருன்னு தெரியுமா? யாராக இருக்கும் பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் வந்து பிரம்மாண்ட படங்களை வந்து இயக்கி சமூக விழிப்புணர்வோட கதைகளை வந்து சொல்லும் மாரி செல்வராஜ். இவர் ஏற்கனவே வந்து பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் போன்ற திரைப்படங்கள் வந்து சமூக நோக்குடன் கதைகளை வந்து உருவாக்கியவர் தான். மீண்டும் வந்து நம்ம தனுஷ் சாரோட இணைய உள்ளதாக தகவல்கள் ஒன்று வெளியாயிருக்கு. மாரி செல்வராஜ் தனுஷுடன் இணைந்து சமூக வன்முறை, சமூக நீதி மற்றும் சாதிய அரசியலை வந்து கொண்ட ஒரு புது படைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. இதுக்கு வந்து அசுரன் மற்றும் மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து இந்த கூட்டணியில் உருவாகும் புதிய படத்துக்கு மீதான ரசிகர்கள் எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த படம் வந்து 1917 காலங்களில் உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டு உருவாக்கம் இருப்பதாக வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி சமூக அடுக்குகளான சாதி வன்முறை மற்றும் அந்த காலத்தில் வந்து நடந்த போராட்டங்கள் திரையில் வந்து கொண்டு வர வகையில் வந்து இந்த படம் அமைதான். அதோடு வந்து தனுஷ் இந்த படத்தில் வந்து முன்பு ஒருபோதும் இல்லாத ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் நடிக்க இருக்காராம். அதோடு இந்த படத்தில் வந்து தனுஷரோட திரைப்படத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி சமூக விழிப்புணர்வு கூடி இந்த படமாக விளங்குன்ற மாதிரி ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நடிப்பு அரக்கன் அசுரன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர்லாம் பெற்றார். ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். அவருக்கு வந்து மாரி செல்வராஜ் மாதிரியான ஒரு விழிப்புணர்வான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைக்கதை வந்து அமைக்கும் போது அதில் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்றதை நம்மளுக்கு பெரிய ஆவலாக தான் காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஆல்ரெடி அவர் கலக்குனது நம்மளுக்கு பத்தலை. திருப்பி அவர் பெரிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கோம். பண்ணுங்கள் சார், சூப்பர், தேங்க்யூ.